அவர் சொல்றாரு, தோல்ல கை அப்படியே, நீ எப்படிடா இருந்த, உன்னை எப்படிடா மாத்திருக்கிறேன், எதுக்குடா உனக்கு பஞ்சம், டே இது 10வது சொல்லியிருந்தா நான் உனக்கு தந்திருக்க மாட்டேனா? எதற்காக போய் விழுகிற நீ, எதற்காக போய் அடிமையா விழுகிற நீ? என்கிட்ட கேட்டா இந்த ஒரு சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க எதுக்காகவும் பிசாசு பின்னாடி போக மாட்டீங்க. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். அவர் தருவார், அவர் தருவார்னு போயிட்டேன். நீங்க தப்பு பண்ணுவீங்க. இப்ப வருத்தப்பட்டது என்ன தெரியுமா, உனக்கு இப்ப பெரிய பாவம் மோகம் இல்லடா, அவிசுவாசம் ஆயிட்டியடா. இந்த இடத்துல தான் சொல்றேன், அவிசுவாச பாவம். நீங்க நினைக்கிறதுக்கு அவனை தூக்கவே இல்லை. அவன் கர்த்தர் அவனை தூக்குறதுக்கு 2 வேறமேட் இருக்கு. அம்மோனியர்களுக்கு முன்பாக என் நாமம் கெட்டு போச்சுறான். இந்த உரியா பஞ்சாயத்துல ஒய்ப தூக்குனது தப்பு, அது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா தேவன் பேசும் என்ன சொன்னார்னா, உரியாவை முன்னாடி விட்டு எதிரி கையில சாகடிச்சேடா நீ, அதுக்கு நீ கொண்டிருக்கலாம்டா. எதிரிகள் சாகடிச்சா என் மக்கள் என்ன கேட்பாங்க, அப்ப கர்த்தர் எங்களை காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு என்ன பார்த்து கேள்வி கேட்கிறான்டா. பின்னாடி எல்லா சதுரங்க வேலையும் நீ பார்த்திருக்க, அவனை முன்னாடி சார் பயங்கரமான வேலை பார்த்திருக்கா சார். காலையில பார்த்துட்டு அட்டா பாவி என்ன பண்ணிருக்கிறான், இவனை எங்க ரொம்ப வலுவான எதிரிகள் இருக்காங்க நிப்பாட்டு. அந்த ஜாப் அவன் பாருங்க, ஜாப் தானே அவன் என்ன செஞ்சுட்டான், தலைவர் சொன்னா செஞ்சிருவான். நிப்பாட்டி நல்ல ஃபைட்டு போயிட்டு இருக்கிற நேரம் அப்படியே கண்ணை கட்டி பின்னாடி வந்துட்டான். இவன் ஒருத்தன் மட்டும் சண்டை போட்டு இருக்கான். டே என்னடா கைப்பில் எவனையும் காணோம், இல்லை எஸ்கேப்பு, இவனை கொண்டுட்டாங்க சார். கொண்டு ஒன்னு அடுத்து சொல்றான், நீ போய் இந்த அக்கௌண்ட்ஸ் ராஜாட்ட கொடு, இந்த இடத்துல இவ்வளவு பேர் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லு. அப்ப ராஜா கோவமாவாரு, எதுக்கடா கிட்டக்க போனீங்க, எப்பவுமே அந்த மதில் கிட்டக்க போக கூடாது, ஏன்னா மேல இருந்து அம்பு எஞ்சிருவாங்க, உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு திட்டுவார், கோவமாவாரு. அவர் சொல்லுவார், ஏற்கனவே ஒருத்தர் மதில் கிட்ட போய் தான்டா சாதாரண பெண்கள் கூட கல்ல கொண்டு எரிஞ்சு கொண்டிருக்காங்கடா, ஏன்டா அறிவு இல்லாம அப்படி போனீங்கன்னு கத்துவாரு. கத்திக்கிட்டு இருக்குமா நீ சொல்லணும், உரியா செத்துட்டான்னு சொல்லு, அப்படி ஆஃப் ஆயிடுவாரு. இவனுக்கு தெரியாது, போறவனுக்கும் தெரியாது, இவனுக்கு மட்டும்தான் தெரியும். உரியா அவர் கத்தும் போது நீ பயந்துடாத, உரியா செத்துட்டார், அடியானா உரியான்னு செத்துட்டான்னு சொல்லு, அப்படியே கூல் டவுன் ஆயிடுவாரு அப்படின்னு. இவன் நேரம் போறான், கொடுக்குறவன் கொடுத்த உடனே கிட்டக்க போனோம், நிறைய பேர் செத்துட்டோம் அப்படின்ட்டு இவன் கேப் விடாம இதையும் சேர்த்தே சொல்லிட்டான், உரியாவும் செத்துட்டாரு, உரியாவும் செத்துட்டாருன்னு சேர்த்தே சொன்னோன்னே சொல்றான், சில நேரம் போர்ல நம்ம பக்கம் 4 பேர் சாவோம். நான் பெரிய அரசியல்வாதி சார், அவங்க பக்கம் 4 பேர் சாவாங்க, என்ன பண்ண போர்ல இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்ட்டு முடிச்சிட்டான் சார். ஆனா பைபிள் சொல்லுது, தாவீதோ என் இருதயத்திற்கு புரியல, எனக்கு புரியல, எங்களுக்குள்ள ஏற்றவில்லை தெரியல. உங்களுக்கு இந்த சாமி பிடிக்கலாம், எந்திரிச்சு போயிருங்க, நீங்க எனக்குள்ள கூழ் ஊத்திக்கிட்டு இருக்காங்க கூட போயிருங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு மன்னிக்கிற சாமி பிடிக்குது, ஏன்னா என்ன மட்டும் மன்னிச்சா பிடிக்குது, அடுத்தவனை மன்னிச்சா என்னெல்லாம் கூப்பிட்டு நறுக்குன்னு கொட்டவன. பிரச்சனை என்னன்னா, சாமி மன்னிக்கணும், அது எனக்கு பிடிக்குது, ஆனா என்ன மட்டும் மன்னிச்சா பிடிக்குது, இன்னொருத்தனை மன்னிச்சா பிடிக்கல. உனக்கு பேர் தான் பரிசேன், உனக்கு பேர் தான் சதுசேன். இல்லாட்டி என்ன சொல்லுவான், நான் செஞ்ச அளவுக்கு தவறு செய்தவர்களை மன்னியுங்கள். எப்படி நான் எவ்வளவு மன்னிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு மன்னியுங்கள். அதை தாண்டி ஒருவன் செஞ்சா நான் சொல்வேன், இதெல்லாம் நான் செய்யவே இல்லையே, இதுக்கெல்லாம் நான் நல்லவன் இல்ல. இப்ப மனிதன் பாருங்க, இங்க தேவன் சொல்றாரு, உனக்கு அம்மோனியர்கள் தானே, அவங்க கையில போய் வெட்ட வச்சேடா நீ. இரண்டாவது, நான் எவ்வளவு பெரிய தேவன். அந்த இடம், அந்த பஞ்ச சென்டிமெண்டல் தாக்குதலுங்க அது. அவர் சொல்றாரு, தோல்ல கை அப்படியே, நீ எப்படிடா இருந்த, உன்னை எப்படிடா மாத்திருக்கிறேன், எதுக்குடா உனக்கு பஞ்சம், டே இது 10வது சொல்லியிருந்தா நான் உனக்கு தந்திருக்க மாட்டேனா? எதற்காக போய் விழுகிற நீ, எதற்காக போய் அடிமையா விழுகிற நீ? என்கிட்ட கேட்டா இந்த ஒரு சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன்,
நீங்க எதுக்காகவும் பிசாசு பின்னாடி போக மாட்டீங்க. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். உங்களை யாரும் த்ரெட்டன் பண்ணவே முடியாது. என்ன பகைச்சுக்கிட்ட ஏகப்பட்ட பேர் காலியாயிரும். எவனும் உங்களை மிரட்ட முடியாது. நீங்க வந்து சேஷ்ட புத்திர பாத்தை கூழுக்காக விற்கவே மாட்டீங்க. நீங்க பசிக்காக புல்லை திங்க மாட்டீங்க. தவறான கணக்குகளை கொடுக்க மாட்டீங்க. தப்பான உறவுகளுக்கு பணத்துக்காக நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? தப்பான உறவுகளுக்கு போக மாட்டீங்க மாட்டீங்க. ஏன்னா என் தேவையை சந்திக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். நல்ல தேவன் ஐஸ்வரியத்தை தருகிறார் என்கிற வெளிப்பாடு நல்ல மனிதர்களை உருவாக்குகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம்.